ஹலோ ஆல் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி எம்டி பாயா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, 10 போல முந்திரி, 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒரே டைமில் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதில் பாதி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா எம்டி பாயா ரெடி ஆகிடும். இட்லி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Shyamalaskitchen. Thanks for watching.